Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து NO3- இந்த ஸ்பீஷீஸோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறமா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனி கோஆர்டினேட் பாண்ட் இன் இட், அதில் எத்தனை கோஆர்டினேட் பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் பாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அதனுடைய ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு count the total number of valence electrons of all the atoms. எல்லா ஆட்டம்ஸில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை மொத்தமாக சம்மப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ரைட் த சென்ட்ரல் ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் விச் இஸ் லெஸ் இன் நம்பர். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னென்னா அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிற அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். Okay, so for example, if you see PCl3 ல phosphorus எப்படி இருக்கு, chlorine விட electronegativity கம்மி. So this is the central atom. Okay, so H2O, so இந்த ஆக்சிஜன் எப்போவுமே இந்த இதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்னென்னா ஹைட்ரஜன் எப்போவுமே அதுக்கு என்னதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப லீஸ்டாக இருந்தாலும் இட் கேன் நெவர் பிகம் த சென்ட்ரல் ஆட்டம். இதுதான் வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருந்தாலும் அது சென்ட்ரல் ஆட்டம் ஆகாது. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் இஸ் த ஒன்லி எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் SO2, சல்ஃபருக்கு ஆக்சிஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. ஸோ சல்ஃபர் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா NO3-ல நைட்ரஜனுக்கு தான் ஆக்சிஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. ஸோ நைட்ரஜன் இஸ் தி சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ஃபைண்ட் அவுட் த சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் ரைட் அதர் சைடு ஆட்டம்ஸ் அரவுண்ட் இட். அதை எப்படி சொல்லணும்? அது அரவுண்ட் இட் சிமெட்ரிக்கலி. வாட் இஸ் சிமெட்ரிக்கலி? ஈவன்லி ஸ்பேஸ்ட். நீங்கள் வந்து அதை சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி சைடு ஆட்டமை ஈவன்லி ஸ்பேஸ்டாக வைக்க போகிறோம். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்கள் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கனெக்ட் த சென்ட்ரல் ஆட்டம் வித் த சைடு ஆட்டம்ஸ் த்ரூ எ சிங்கிள் பாண்ட். அவ்வளோதான். சென்ட்ரல் ஆட்டம் சைடு ஆட்டமும் ஒவ்வொரு பாண்டு கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாண்டை நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் தி ஆக்டெட் ஃபார் த சைடு ஆட்டம்ஸ் ஃபர்ஸ்ட். சைடு ஆட்டம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறோம்? ஆக்டெட்டை ஃபில் பண்ண. வாட் இஸ் ஆக்டெட்? எதனால் ரியாக்ஷன் நடக்குது? எந்த ஒரு ஆட்டமுமே அதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸ் அச்சீவ் பண்ணணும். அது இல்லாததுனால தான் ரியாக்ஷன் நடக்குது. இனர்ட் கேஸஸ் இருக்கு இல்லையா, இனர்ட் கேஸஸ் ஆல்ரெடி அதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதோட பேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் வில் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் ஆட்டம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் இனர்ட் கேஸ். ஸோ ஆக்டெட் அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் தி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் யூ ஹேவ் டு பிளேஸ் இட் ஆன் த சென்ட்ரல் ஆட்டம் இஃப் எனி. நெக்ஸ்ட் complete the octet for the central atom also. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் வைஸ் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பீஷீஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா NO3-. ஓகே, ஸோ கம் ஆன் லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா ஸோ NO3-. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எழுதலாமா? ஸோ நைட்ரஜனுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆன் ஈச் ஆட்டம் we are going to take. ஸோ நைட்ரஜனில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஒரு ஆக்சிஜனில் எவ்வளோ இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 5 + 6 × 3. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் மீன்ஸ் என்ன? எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா 1 எலக்ட்ரான் இருக்குது. அது எங்கேருந்து வந்திருக்கு? இன்னொரு ஆட்டமை நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் இஃப் யூ டூ திஸ், இங்கே எவ்வளோ வரும்? 24 எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் 1 பண்ணியாச்சு, ஸ்டெப் 1 பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் 2 என்ன? சென்ட்ரல் ஆட்டம் எது நமக்கு முன்னாடி சொல்லியாச்சு. ஸோ நைட்ரஜன் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் லீஸ்ட் இன் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சைட் ஆட்டம்ஸ் அதை சுற்றி ஈவன்லி ஸ்பேஸ்ட் வைக்கலாம். 3 இருக்கு இல்லையா, அந்த 3 எப்படி வைக்கலாம்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு ஃபஸ்ட்டே நான் பாண்டு போட்டுட்டேன். ஓகே, போட்டுட்டு கனெக்ட் த. ஸோ ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அச்சீவ் பண்ணியாச்சு. கனெக்ட் தி சைட் ஆட்டம்ஸ் அண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம் த்ரூ எ சிங்கிள் பாண்ட். அதையும் பண்ணிவிட்டு இப்போ இந்த 24 எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டமாக சுற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம்? சைடு ஆட்டம்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு சைடு ஆட்டம் சுற்றி எவ்வளோ இருக்கணும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது?
2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்ம என்னாச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இப்போ 24 எலக்ட்ரான்ஸையும் வச்சாச்சு. ஆக்சிஜனை சுற்றி பார்க்கலாமா? ஆக்சிஜனை சுற்றி ஆக்டெட் கம்ப்ளீட்டாக இருக்கா பார்க்கலாமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஆஃப்டர் பாண்டிங் இந்த எலக்ட்ரானும் இதுக்கு சொந்தமாகுது. ஷேரிங், தே ஆர் ஷேரிங். 8 ஆக்டெட் கம்ப்ளீட்டட், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. 24 எலக்ட்ரான்ஸையும் வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படி இருந்ததுன்னா சென்ட்ரல் ஆட்டம் மேலே வைக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து 5th ஸ்டெப். இப்போது நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம்க்கு ஆக்டெட் ஃபில்லாக இருக்கான்னு பார்க்கணும். சரியா? 1 2 3 4 5 6 6 தானே இருக்குது. அப்போ நைட்ரஜனுக்கும் ஆக்டெட் வரணும்ல, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கண்டிப்பாக ஒரு ஆக்சிஜனுக்குரியது தான். அது இந்த ஆக்சிஜனுக்கு நான் வைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இட் இஸ் அன் எலக்ட்ரான், அது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ங்கிறதுனால அதை நான் எக்ஸில் வைக்கிறேன். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இட் இஸ் அன் எலக்ட்ரான், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சுற்றி 6 தானே இருக்குது, நைட்ரஜனை சுற்றி 6 தானே இருக்குது, 8 வரணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலக்ட்ரான்ஸை இங்கே காமனாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நைட்ரஜன், இங்கே வந்து என்னாச்சு சுற்றி ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன். ஓகே, இங்கே டபுள் பாண்ட் ஆகிடுச்சு. இந்த 2 எலக்ட்ரான் தான் இங்கே நான் வந்து இந்த 2 எலக்ட்ரானை தான் இங்கே நான் பாண்டாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னாச்சு, முன்னாடி 3 லோன் பேர்ஸ் இருந்துச்சு, இப்போ 2 லோன் பேர்ஸ் தான். ஓகே, 2 லோன் பேர்ஸ் தான். ஸோ இப்போ எதனாச்சு, இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை நான் எக்ஸ்ன்னு போடுறேன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை சுற்றி இது. இப்போ பார்க்கலாமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜனை சுற்றி இருக்குன்னு. 1 2 1 2 3 4 5 6 7 8. ஸோ பாருங்கள், இதை நான் மாற்றி போட்டதுனால இப்போ எல்லாத்துக்குமே 8 நீங்கள் வேணால் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, எல்லாத்துக்குமே இதாகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதியாச்சு. இப்போது இதுதான் லூவிஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமனாக, ஏன்னா அந்த மைனஸ் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் மேலே இருக்காது, ரெசோனன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். டியூ டு ரெசோனன்ஸ் என்ன ஆகும், எல்லா ஆக்சிஜன் மேலேயும் அந்த நெகட்டிவ் சைன் காமனாக அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே வர்றதுனால காமனாக இந்த மாலிக்யூல் மேலே மைனஸ் சைன் போடும். திஸ் இஸ் NO3. ஓகே, இப்போது நம்மளுடைய அடுத்த இது இப்போ லூவிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி லூவிஸ் டாட் structure of NO3 minus. ஓகேவா? ஸோ இப்போ கோஆர்டினேட் பாண்ட் இதில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாமா? எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பாண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வாட் இஸ் அ கோஆர்டினேட் பாண்ட்? கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹவு இஸ் அ பாண்ட் ஃபார்ம்ட்? Bond is formed by the mutual sharing of electrons, by the மியூச்சுவல்னா என்ன, நீ ஒரு யார் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அந்த 2 ஆட்டம்ஸ், நீ ஒரு எலக்ட்ரான் கூட நான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் வந்து பாண்டிங். ஓகே, லீட்ஸ் டு வாட்? லீட்ஸ் டு கோவேலண்ட் பாண்ட், ரைட்? ஒரு பாண்ட் எப்போவுமே என்ன ஆகும், எவ்ரிபடி ஷுட் கிவ் an electron to form a bond. ஆனால் கோஆர்டினேட் பாண்டில் என்ன அப்படின்னு பார்த்தா, the bond is formed by the electrons from only one atom, which is a donor. Okay, which is a donor, and the other atom is an acceptor. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இருக்கும்ல, மணி கொடுக்குறவங்க ஒருத்தவங்க ஒர்க்கிங் பார்ட்னர், மணி ஒருத்தவங்க போடுவாங்க, ஒருத்தவங்க ஜஸ்ட் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க, பட் பிஸ்னஸ் வந்து 2 பேருக்குமே காமன். ஓகே, திஸ் இஸ் த கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட் பாண்ட் எப்படி வருது, தங்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போ டொனேட் பண்ணுவோம் நம்ம, whenever the money
எக்ஸஸ் மணி தான் நம்ம டொனேட் பண்ணுவோம். நம்மளோட தேவைக்கு போக மீதி இருக்கிற மணியை தான் நம்ம டொனேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது, பாண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு தன்னுடைய கோவேலன்சி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் டொனேட் பண்ணும். ஓகேவா? யூஸ்வலி இட் இஸ் அ lone pair of electrons which is donated. என்ன எதில் டொனேட் பண்ணுவோம், எதை டினோட் பண்ணுவோம்? திஸ் இஸ் தி இந்த ஆரோ, இது வந்து நார்மல் கோவேலண்ட் பாண்ட். திஸ் இஸ் அ கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். தட் மீன்ஸ் என்ன, இது இங்கே தான் டோனர், இங்கே வந்து அக்செப்டர். ஓகே, திஸ் இஸ் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். அது இங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கலாமா? எப்படி பார்க்குறதுங்க? ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ வி வில் மூவ் டு இந்த பேஜ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் நைட்ரஜன். ஸோ இங்கே வந்து இத்தனை எலக்ட்ரான்ஸ்னால் 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சிஜன், இங்கே ஒரு எக்ஸ் 6 எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து இப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எப்போவுமே கோஆர்டினேட் பாண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, டோனர் வந்து தன்னுடைய வேலன்சியை விட எக்ஸ்ட்ரா வேலண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அதனுடைய வேலன்சி செக் பண்ணணும். நைட்ரஜனுடைய வேலன்சி என்ன? நைட்ரஜனுடைய வேலன்சி 3, ரைட்? 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 3 பாண்ட்ஸ், ரைட்? 3 பாண்ட்ஸ். ஆனால் இங்கே நைட்ரஜனுக்கு எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கணும்? 2 வேலன்ஸ் இருக்கணும். ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ, அதனுடைய வேலன்சி என்ன? 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ எந்த ஆக்சிஜன் எங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்குது. இந்த ஆக்சிஜன், யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எப்படி வந்திருக்கு? வேறு ஒரு ஸ்பீஷீஸோட இது பாண்ட் ஃபார்ம் பண்ணதுனால தான் வந்திருக்கு. யூஸ்வலி வாஸ் HNO3யோட இங்கே H ப்ளஸ் போயிடுச்சுன்னா, HNO3யில் H ப்ளஸ் போயிடுச்சுன்னா தான் NO3 மைனஸ், ரைட்? அப்போ இந்த H ப்ளஸ் இங்கே இருக்கிறதா தான் அர்த்தம். அதை அயனைஸ்டு ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ இன் பாண்ட் ஃபார்மேஷன். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் நான் போட்டிருக்கேன். புரியுதா? அப்போது இதுவுமே டைவேலண்ட் தான். இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆக்சிஜன் பாருங்கள், இதுக்கு வந்து மோனோவேலண்ட் ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. ஆனால் அதனோட ஆக்டேட்டும் சால்வ் ஆகிடுச்சு. புரியுதா? ஆக்டேட்டும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், யூஸ்வலி டோனர் வந்து ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அக்செப்டார் வந்து ஒரு பாண்டு கம்மியாக இருக்கும். இது நார்மலாக 1 2 இருக்கணும், இது 1 இருக்குது. புரியுதா? திஸ் இஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் கோஆர்டினேட் பாண்ட். ஸோ திஸ் இஸ் எ கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, திஸ் இஸ் எ கோஆர்டினேட் பாண்ட். என்ன ஆயிருக்கு? ஸோ நைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? 3 to 4. ஆக்சிஜன் என்ன ஆயிருக்கு? 2 to 1. இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் டோனர், this is your donor and this is the acceptor. Okay, so otherwise coordinate bond is normally similar to a covalent bond. After formation coordinate bond வந்து தனியாலாம் தெரியாது, it is considered as covalent bond only. So இப்போ இதுக்கு hybridisation எழுதலாமா? So hybridisation என்ன ரூல் சொன்னேன்? number of sigma bonds, right? number of sigma bonds plus number of என்ன சொல்லுங்கள், number of lone pair. ஓகே, ஸோ இதில் சிக்மா பாண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் அ சிக்மா பாண்ட். இந்த டபுள் பாண்டில் 1 சிக்மா 1 பை. ஓகே, ஸோ இதுவும் சிக்மா பாண்ட் தான், கோஆர்டினேட் பாண்டும் சிக்மா பாண்ட் தான். ஸோ டோட்டலி ஹவு மெனி சிக்மா பாண்ட்ஸ்? 3 sigma bonds plus are there any lone pair? No, 0 lone pair. So 3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 1s 2p. So sp2 hybridization. Okay, so இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இது ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி can you do for NO2 minus? Okay, I'll meet you in next video. Thank you.